நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு சனியின் சுபத்துவ அமைப்புகளில் கடைநிலை அமைப்புகளாக நிலையாக இதுவரைக்கும் சனியுடைய ஒரு 4-5 வீடியோக்கள் பார்த்து விட்டோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சனியும் ராகுவும் ஒரு தனித்துவமான கிரகங்கள் என்பதன் அடிப்படையில் சனியை பற்றி சற்று கூடுதலான விளக்கங்கள், சனியை பற்றி தவறாகவே புரிந்து கொள்கிறீர்கள் என்பதால் சில நேரங்களில் கூடுதலான விளக்கங்கள் தேவைப்படுவதால் 4 விதமான ஒரு வீடியோக்களை தனியாக போட வேண்டியிருந்தது. சென்ற வீடியோவில் சனியின் பார்வை பற்றிய ஒரு குழப்பத்திற்காக அந்த வீடியோக்களை ஒரு விளக்கி போட்டிருந்தேன். இப்போது சனியின் கடைநிலை சுபத்துவம். சனி ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை, பொதுவாகவே சுப கிரகங்களில் கடைநிலை கட்டுக்குள் உள்பட்ட சுபகிரகங்கள் வேறு விதமாக முதன்மை சுவர் குரு பகவான். குரு எந்த நிலையிலும் குருவின் வீடுகளும் குருவின் பார்வை தொடர்பு இணைவுகளும் சுபத்துவத்தன்மையை பிரதிபலிக்கின்றன. ஆக குரு ஒரு 100% சுபர் என்றால் அரைக்கண் குருடு என்று பார்ப்பதில் ஒரு கண்ணை மட்டும் வைத்துக்கொண்டு மறுகண்ணை பார்க்க இயலாத நிலைமையில் இருக்கின்ற கிரகமான சுக்கிரன் 50% ஒருவருடைய சுபத்தன்மையை, குருவுக்கு 100 மார்க்னா சுக்கிரனுக்கு 50 மார்க், அளவில் பெரிய கிரகம் 100% ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்துவார். இதை அவர்களுடைய உச்ச நீச்ச அமைப்புகளோடும் ஒளித்தன்மையோடும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒளி உச்ச நிலையில் இருக்கும்போது குரு பகவான் 100% அமைப்பையும் சுக்கிரன் 50% அமைப்பையும் நிறைவாக செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி 33% அல்லது 30% ஒளித்திறனுடைய கிரகம் இவர் புதன். வளர்பிறை சந்திரன் கட்டுக்குள் உள்பட்ட சுபர். அதாவது அவருடைய ஒளி ஒரு நாளைக்கு ஒரே நாளில் ஒளி ஏறும் இறங்கும், அப்படி ஒளியை ஏறிக்கொண்டே போவார். பௌர்ணமி சந்திரனில் குருவுக்கு நிகரான குருவை விட வலிமையானவர்னு கூட சொல்லிடலாம். குருவுக்கு நிகரான கடக உச்ச குருவுக்கு நிகரான குரு சுபராக மாறுவார். அமாவாசை அன்னைக்கு சனி போல மாறி விடுவார். ஆக இந்த அமைப்பின்படி, இந்த நிலையின்படி அதாவது தனித்த புதன் மட்டுமே சுபராக சொல்லப்படுகிறார். அப்போ அந்த சுபர் கூட குருவோடு ஒப்பிடும்போது எத்தகைய தன்மையோடு இருப்பார் என்கின்ற நிலையில் புதன் ஒரு கட்டுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக இருப்பார். ஆக நண்பர் வேற சனிக்கு. அப்போ புதனோடு இணைவு, புதனின் பார்வையில் இருத்தல், புதன் தனிப்புதன், அதாவது பாவியருடன் சேராத புதன் தான் சுபராக கருதப்படுகிறார். அதாவது பாவியருடன் சேராத புதன் சுபர் என்றால் சுபரோடு சேர்ந்த புதனும் சுபர் தான். சுபர்னா குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரனோடு அவர் சேர்ந்திருக்கும் பொழுது, குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் புதன் 4 சேர்ந்திருக்கும் போது 4 சுபராக ஒரு பெரிய நிலையில் இருப்பாங்க. இது போன்ற அமைப்பில் சமீபத்தில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் குரு சுக்கிரன் புதன் 4 ஒன்று சேர்ந்து சூரியனோடு இருப்பார்கள். அங்கே சிம்மத்தில் இருப்பார்கள். சிம்மமே லக்னமாக இருக்கும். ஆக அந்த லக்னத்தின் அமைப்பு வலுவாக இருந்த ஒரு நிலையில் அவர் பிறந்த காரணத்தினால் அவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். சிம்மத்தின் தலைமை பண்பு சூரியனும் சிம்மமும் வலுப்படுத்தப்பட்ட காரணத்தினால் 100 கோடி மக்களுக்கு பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அப்போ இந்த அமைப்பில் பாவத்துவம் பெற்ற சனி புதனால் பார்க்கப்படும் பொழுது, புதனோடு சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு விதமான குறைந்த அளவு சுபத்துவத்தை அடைகிறார். இதில் புதனால் பார்க்கப்படும் பொழுது எப்பொழுதுமே சுக்கிர புதனால் சனி பார்க்கப்படுகிறார் என்றாலே அவர் வக்கர நிலையில் தான் இருப்பார். சூரியனுக்கு 5 அவர் வக்கரத்தை ஆரம்பித்து 6, 7, 8 இந்த இடங்களில் நிச்சய வக்கரமாக சூரியனுக்கு நேரெதிரே சனி இருக்கும் பொழுது சூரியனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரனும் புதனும் அவருக்கு அருகிலேயே இருப்பார்கள் என்கின்ற நிலையில் இப்போது ஒரு கட்டம் வருகிறது. இந்த ராசி கட்டத்தை இந்த நிலை ஒரு அளவுக்கு சனி சுபத்துவத்தின் 7வது நிலையாக கடைநிலையாக இந்த அமைப்பில் இப்போ காட்ட போகிற 7, 8 மட்டும்தான் ஓரளவிற்கு மட்டுமே சனி சுபத்துவமாக இருக்கிறார் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுகின்றன. இப்போ கட்டம் வந்திருக்கு. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 நிலைகளில் காட்டியிருக்கிறேன். எத்தகைய அமைப்பாக இருந்தாலும், அதாவது உச்சம் பகை அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன்.
சனி வக்ரமும் இங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. புதன் எப்போது சனியை பார்க்கிறாரோ அப்போது சனி வக்ரமாக இருந்தே தீர்வார் என்பது ஒரு ஜோதிட விதி. அது ஒரு வானியல் விதி. ஆகவே கண்டிப்பாக வக்ரமில்லாத சனியை புதன் பார்க்க இயலாது. சரி, இந்த அமைப்பின்படியில் சனி உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருக்கின்ற சனி வக்ரமாக இருக்கிறார். உச்சமாக சனி இருக்க வேண்டுமெனில் 6-8-12 மறைஞ்சிருக்கணும்னு அடிக்கடி சொல்லிட்டேன். அப்போ கேந்திர கோணங்களில் அவர் இருக்கிறார் என்றால் அவரை தனிப்புதன் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையை செய்யும். அவருடைய சுபத்துவத்தில் ஒரு 30% சுபத்துவம், சனியின் 30% சுபத்துவமே நமக்கு போகும். 100% சுபத்துவம் சனியின் ஆதிபத்திய காரகத்துவங்களை விசேஷப்படுத்தி அதிக சுபத்துவமாக்கி, உங்களுடைய ஜாதகத்தில் சனியே அதிக சுபத்துவமாக்கி அது சார்ந்த தொழில்களில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த இடத்துல டக்குன்னு உங்களுக்கு மிக மூத்த தலைவரான கலைஞருடைய ஜாதகம் உங்களுக்கு கண்டிப்பாக கவனத்தில் வந்துவிட வேண்டும். இந்த அமைப்பின்படி கலைஞர் அவர்களுக்கு கடக லக்னமாகி அங்கே 4ஆம் இடத்தில் சனி வக்கர நிலையில் உச்சமாகி அவரை 10ஆம் இடத்திலிருந்து தனிப்புதன் பார்த்தார். இது அவருக்கு அட்டமாதிபதி அமைப்பு. அட்டமாதிபதி 7ஆம் அதிபதி ஓரளவுக்கு சுபரானார் அப்படிங்கிற அமைப்பில் இது அவருடைய சனி தசையில் 9.5 வருஷம் அட்டமாதிபதியாக ஒரு 1977 87 வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தலையெடுத்து கலைஞர் அவர்களுடைய அமைப்பு கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமற்ற தன்மையை கொடுத்த சனி, ஆயினும் அவர் இங்கே சுபத்துவமாக இருந்த ஒரு தன்மை தான் இந்த நிலையை குறிக்கிறது. ஆகவே சனி எப்பொழுதெல்லாம் வலுத்திருக்கிறாரோ அப்படி வலுத்திருக்கின்ற நிலைமைகளில் தனிப்புதனால் பார்க்கப்படுகின்ற போது 100% ஒளித்திறன் குருவிற்கும், 50% ஒளித்திறன் சுக்கிரனுக்கும், 30% ஒளித்திறன் சுபத்துவப்படுத்தும் தன்மை குருவுக்கும் இருக்கின்றது. அப்படிங்கிற நிலைமையில் இந்த அமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் உச்ச வக்கர சனிதான் என்றில்லை. சிம்மத்தில், இது ஏன் நான் சிம்மத்தில் போட்டு காட்டியிருக்கிறேன்னா, இந்த மாதிரியான நிலை சிம்மத்தில் சனி இருந்தால் அரசு வேலைக்கு தடை, அதிகாரத்திற்கு தடைன்னு சொல்லியிருக்கிறேன். சிம்மத்தில் சனி இருக்கும் பொழுது அதிகாரத்திற்கு தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சிம்ம சனி சுபத்துவப்படுத்தும் பொழுது மக்கள் தொடர்பு பணிகள், மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது இந்த சுபத்துவம், சனியின் சுபத்துவம் 7வது நிலை அப்படிங்கிற அமைப்பில் இங்கே பார்த்தீர்களேனால் அதிகாரத்தை இங்கே சனி தடை செய்ய மாட்டார். 30% அதிகாரம், பெரிய அதிகாரமாக இல்லைனா கூட உள்ளாட்சி அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள், உள்ளாட்சி அமைப்புகள் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒன்று சொல்லிடணும். அதாவது இந்த உள்ளாட்சி அமைப்புகள், சனி உள்ளாட்சி, பேரூராட்சி கவுன்சிலரு, பிரசிடெண்ட்டு, உள்ளாட்சி பிரசிடெண்ட்டு, மாநகராட்சி மேயரு போன்ற மக்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏ அப்படி எம்பின்றவங்க மக்களை விட்டு சற்று விலகி இருப்பவர்கள். அதே தெருவில் ஒரு எம்சி கவுன்சிலர்ன்றவர் அந்த 4 தெருக்களுக்குள் 5 தெருக்களுக்குள் சுற்றி வரக்கூடியவர், அந்த ஒவ்வொரு மக்களையும் அறிந்து கொள்ளக்கூடியவர், மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களின் தொடர்பு வேலைகள், கழிவு வேலைகள், சாக்கடை, கழிவு நீர், சாக்கடை, இது போன்ற அமைப்புகளை பராமரிக்கக்கூடியவர், ரோடு போடுவது, இது போன்ற அமைப்புகளை பராமரிக்கக்கூடியவர். அப்படின்றதுனால சனியின் சுபத்துவம் சில நிலைகளில் உங்களுக்கு இது போன்ற மக்கள் தொடர்பு பணிகளையும், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னு சொல்கிறப்பட மக்கள் தொடர்பு பணிகளையும் செய்து தரும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இந்த இடத்துல கூடுதல் சுபத்துவமாகிவிட்டால் வேறு விதமான உயர்நிலைகளையும் சனி தருவார். கூடுதல் சுபத்துவமாகிவிட்டால் அடுத்த கட்டத்தில் அது தரப்போகிறேன். 8வது கடைநிலையாக சொல்லப் போகிறேன். சனி சிம்மத்தில் இருப்பது பாவத்துவம், அதிகாரத்தை தடுக்கின்ற ஒரு நிலைமை. அந்த சனி குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருக்கின்ற நிலைமையில மக்கள் தொடர்பு பணிகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை அவர் தந்தே தீர வேண்டும். அந்த மக்கள் தொடர்பு பணிகளில் நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, கவுன்சிலர் போன்ற பணிகளும் அந்த மக்கள் தொடர்பு பணிகளில் அடக்கம். ஆகவே இது போன்ற குறைந்த அளவு அமைப்பில் சிம்மத்தில் இருந்து சிம்மத்தை பாவத்துவப்படுத்தக்கூடிய சனி குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய நிலைமை. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லப்படக்கூடிய
சில நிலைகளில் விஏவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இதில் வரும். இதில் அதிக சுபத்துவமாக சனி ஆயிட்டார்னா அவர் ஒரு மிகவும் ஒரு இதாக சொல்லப்படக்கூடிய சனியின் தொழில்களிலே வந்துடுவார். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் நிறைய இடங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதையும் இந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கோங்க. ஆகவே சிம்மத்தில் இருக்கின்ற சனி சிம்மத்தை பாபத்துவப்படுத்துகிறார், அதிகாரத்தை தடை செய்கிறார். ஆனால் புதனின் பார்வை வாங்கும் பொழுது தன்னுடைய பாபத்துவம் நீங்கி குறைந்த அளவுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறார். சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் படிநிலையாக இதை கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்களுக்கு போரும். ஆகவே சிம்ம சனி என்பவர் ஒரு 30% ஒளித்திறனை சுபத்துவத்தை அவரால் அடைவார் அப்படிங்கிறது இந்த கட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போது திரையில் அடுத்த சனியின் பாபத்துவ கடைநிலை அமைப்புகள் இப்போது காட்டப்படுது. அதாவது கடைசி அமைப்பு, அதாவது சனியின் ஓரளவிற்காவது சுபத்துவம் என்கின்ற ஒரு தன்மையை இப்போது இங்கே 8வது கட்டம் ராசி கட்டம் உங்களுக்கு காட்டுகிறது. இப்போ திரையில் இன்னொரு கட்டம் வந்திருக்குது, சனி சுபத்துவம் 8. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சுக்கிரன் புதன் சனி மூவரும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் இங்கே புதன் சுக்கிரன் சனி மூவரும் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் இணைந்திருப்பது வக்கரமில்லாத சனியின் அமைப்பில். எப்பொழுதுமே எதிரில் இருக்கும்போது வக்கரமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். இங்கே வக்கரமில்லாத சனியோடு இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த 8வது கட்டத்தில் நான் காட்டியிருப்பது உங்களுடைய சூரியனை பக்கத்தில் போட்டிருக்கிறோம். இதில் என்ன ஒன்றுனா, இந்த சூரியனை பக்கத்தில் போட்டிருக்கிறதன் மூலம் சூரியன் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது இது ஒரு நிலை. இது இங்கே காவல்துறையில் ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவருடைய ஜாதகம் இது. அதிலும் இது 10வது இடம். அதாவது விருச்சிக லக்னத்தில் காவல்துறையில் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியுடைய ஒரே ஒரு 2 கிரக நிலைகளை மட்டும் இப்போ இதில் காட்டியிருக்கிறேன். சனி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த 10ஆம் இடம் அதிலும் குறிப்பாக சிம்மமாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிகார அமைப்புகளை தடை செய்வார். ஆனால் இந்த ஜாதகத்தை கொண்டவர் காவல்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் உயர் அதிகாரியாக இருக்கிறார். இதற்கு காரணம் சனி இயற்கை சுவரான சுக்கிரனோடும் புதனோடும் இங்கே குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருக்கின்ற ஒரு காரணம் தான். இப்போ இந்த குறைந்த அளவு சுபத்துவத்தோடு அவர் இருக்கிறது இங்கே கூடுதலாக நீங்கள் வச்சுக்கணும். எப்பவுமே சுபத்துவ பாவத்துவ படிநிலை அமைப்புகளை உங்களுக்கு மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக கொஞ்சம் சொல்லித் தருவது தான் இந்த பிரீமியம் வீடியோக்களுடைய நோக்கம். அப்போ சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் நேருக்கு நேராகவோ வேறு எங்கிருந்தோ, உதாரணமாக சிம்மத்தில் இப்போது சனி இருப்பது அதிகாரத்தை தடை செய்யும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே மேஷத்திலேயோ தனுசுலேயோ 5, 9ஆம் இடங்களில் இருந்து குரு பார்த்தார்னா அது அப்படியே விலகும். சிம்மத்தில் சனி இருக்கிறது தகப்பனையும் அதிகாரத்தையும் பாதிக்கக்கூடியது. காரக ரீதியில், ஆதிபத்திய ரீதியில் அந்த சிம்மம் எத்தனையாவது பாவகம் என்பதை பொறுத்தும் தான் இருக்கும் வீட்டை கெடுப்பார் சனி என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சனிக்கு அங்கே ஆதிபத்திய கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் நீக்குகின்ற ஒரு அமைப்பு இது. குரு பார்த்து விட்டாலே சகலமும் இதாயிடுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே குருவுக்கு நிகரான சில அமைப்புகள் இங்கே இருக்கின்றன. குருவுக்கு நிகரான நண்பர்கள் தங்களுக்குள் சேருகின்ற கூடியிருக்கின்ற ஒரு நிலையாக மிகப்பெரிய ஒரு அமைப்பில் நண்பர்கள் தங்களுக்குள் கூடியிருக்கின்ற ஒரு நிலையான மிகப்பெரிய ஒரு அமைப்பில் என்ன இங்கே நடக்கிறது என்று பார்த்து விட்டால் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. இது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சூரியனும் புதனும் பரிவர்த்தனையாகி இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி புதன் இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு அதிகாரம் கிடைப்பதற்கான தடையை சனி சிம்மத்தில் இருக்கிறதுக்கான ஒரு தடையை இங்கே சுக்கிரனும் புதனும் நீக்குகிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சனி பங்கப்படாமல் இருக்கின்ற அமைப்பில் அவர் ராகுவோடு சேராமல் செவ்வாயோடு சேராமல் அவருடைய பாவத்துவம் மிகவும் கூடாமல் இருக்கின்ற நிலைமையில் சுபத்துவ அமைப்புகளின் நாயகர்களான
குரு சுக்கிரன் தனித்த புதன் அல்லது ஓரளவு ஒளித்திறனுடன் இருக்கக்கூடிய புதன், வளர்பிறை பௌர்ணமி சந்திரனால வந்து சனி அடுக்குகளின் அடிப்படையில் அப்படியே இந்த அமைப்புகளில் அவர் சுபத்துவப்படுத்தப்படுவார். ஆகவே சனியின் சுபத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது நாம் கணிக்க சிக்கலான ஒரு நிலையில் சனி இங்கே என்ன பலனை தருவார், எந்த இடத்தை கெடுப்பார், பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது சனி எப்போதும் கெடுப்பார். சனியின் பார்வை எப்போதும் கெடுக்கும். சனி இருக்கின்ற இடம் எங்கேயும் கெடுக்கும். அவர் சுபத்துவப்படுத்தப்படுவதின் அடிப்படையில் மட்டுமே அவருடைய கெடுக்காத தன்மைகள் இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது. பெரும்பாலும் சனின்னு வந்துட்டாலே நிறைய பேர் ரொம்ப இதாக கமெண்ட் கொடுக்குறீங்க, சனி நல்லவர் கெல்லவர். அது ஏன் அப்படிப்பட்ட ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டதுன்றது நிச்சயமாக தெரியவில்லை. நானும் திருப்பி 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 இதை சொன்னால் கூட ஏதேனும் ஒரு விதமான எதிர்மறையான கமெண்ட்டுகள். பொதுவாக இப்போ கும்பலக்கணத்துக்கு ஒரு லைவ் பேசினேன். இந்த கும்பலக்கணத்திற்கு லைவ் பேச ஆரம்பித்தோடனே ஒருத்தர் வந்து லைவ்லேயே வந்து சனியை பற்றிய கமெண்ட்டுகள், சனியை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சனியை திட்டாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிஸ்டர்பான ஒரு கமெண்ட்டுகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். ஆகவே உண்மையில் சொல்லப்போனால் சுப கிரகங்களை புரிந்து கொள்வதை விட தடையை கொடுக்கக்கூடிய புத்திர பாக்கிய தடை, திருமண தடை போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களை கெடுக்கக்கூடிய, நியாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையும் தடை செய்யக்கூடிய கிரகங்களான 2 கிரகங்கள். மூன்றாவதாக செவ்வாய். சனி ராகுவை முதன்மையாக எந்த நிலையில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து பலன்கள் நம்மளால் துல்லியமாக எடுக்க முடியும். ஒரு இடத்துல கண்ணு வந்து முதல்ல லக்னாதிபதிக்கு போயிடணும். ஜாதகத்தை எடுத்த உடனேயே பலன் பார்க்கின்ற முறை அப்படின்னு பார்த்துட்டா முதல்ல லக்னம் லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்குது, லக்னத்தில் சுபர் இருக்கிறார்களா, லக்னாதிபதி சுபராக இருக்கிறாரா, லக்னத்தை சுவர் பார்க்கிறாரா என்கின்ற அமைப்பில் இவர் எதையும் தாங்கக்கூடிய ஒரு நிலை, கொடுத்து வைத்தவர் கொடுத்து வைக்காதவர், வாழ இயலாதவர், சொகுசாக வாழ்பவர் என்கின்ற அமைப்பு லக்னம் லக்னாதிபதியை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். லக்னம் லக்னாதிபதிக்கு அடுத்து மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் எந்த நிலையில் இருக்கிறார்கள், இவரை பெற்றெடுத்த தாய் தந்தை, இவர் ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் எந்த அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து வர வேண்டிய 3வது ஸ்டெப்பு குரு சுக்கிரன் சனி ராகு செவ்வாய் இப்படித்தான் வரும். இதனை அடுத்து வந்துட்டீங்கன்னாலே தடுக்கக்கூடிய நிலையில் சனியோ ராகுவோ இருக்கிறார்களா, ஒளி கிரகங்கள் வளர்த்துருக்கிறாங்க. இப்போ ஒளி கிரகங்களோட சூரியனோடும் சந்திரனோடும் ஒரு நிலையில் ராகு கூடுனா அது கிரகணம் தானே. சூரியனையும் சந்திரனையும் சனி சேர்ந்தால் ஒளி பங்கப்படுத்துவது தானே. ஆகவே சுபத்துவ ஒளியை பங்கப்படுத்தக்கூடிய சனியையும் ராகுவையும் எங்கே எப்படி அவர்களுடைய பாவத்துவத்தை கணக்கிடுவது, சுபத்துவத்தை கணக்கிடுவது அப்படிங்கிறத மட்டுமே நம்முடைய ஜோதிட அமைப்புகளில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பலன் சொல்லுவதும் பலன் எடுப்பதும் மிக மிக துல்லியமாக வரும். ஒரு இடத்துல அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், செவ்வாய் சனி ராகு மூவரும் எந்த தளத்தின் மேல் எந்த ஆதிபத்தியத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடம் வந்து சர்வ நாசம் அப்படிங்கிறத சொல்கிறேன். 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது. சகாயம், இளைய சகோதர ஸ்தானம், எல்லா விதமான முயற்சிகளுக்கான ஸ்தானம், புகழுக்கான ஸ்தானம், இசைக்கான ஸ்தானம் சுத்தமாக கெட்டு போச்சு. அது எப்படி கெட்டு போயிடுச்சுன்றது அந்த 3ஆம் இடம் செவ்வாய்க்கு நட்பா சனிக்கு நட்பா என்பதை பொறுத்தும், ராகு எத்தகைய தன்மையில் அந்த யாருடைய வீட்டில் இருந்த மேஷம் ரிஷபம் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய தன்மையின் அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது ஏன் வந்து நமக்கு திருமணம் ஆகாமல் போகிறது, திருமணம் அல்லது தாமதமாகிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி. இந்த 7, 8 செவ்வாய் சனி ராகு இருக்கும்போது திருமணம் அமையாமலோ அல்லது தாமதமாகிறதுக்கான காரணம் கலத்திர, கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய உடல் உறவை குறிக்கக்கூடிய அந்த பாவகத்தில் அவங்க இருக்கிறதும், நேர் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதும், 8ஆம் இடத்தில் அவர்கள் இருந்து குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவகத்தை பார்ப்பதாலும் தான். ஆகவே எந்த இடத்துல சனியின் பாவத்துவத்தை முறையான அளவில், சுபத்துவத்தை முறையான அளவில் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அந்த இடத்துல தான் கல்யாணம் நடக்குமா, கல்யாணம் நடக்காதா, அப்படி நடந்தால் எப்போது நடக்கும், எந்த தசை அமைப்புகளில் நடக்கும். திருப்ப 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 நான் இதை சொல்வதன் காரணம், பாக்கியங்கள் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை, திருமணம், புத்திர பாக்கியம், கல்வி போன்ற பாக்கியங்களை தடை செய்கின்ற மூல கிரகங்கள் சனியும் ராகுவும், 3ஆவதாக செவ்வாயும். ஏன்னா
முழு பாபர் சனி, முக்கால் பாபர் செவ்வாய், இடத்திற்கேற்றாற் போல முழுமையான பாபர் ராகு. இந்த முழு பாபர் 4வது அமாவாசைக்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனையும் கொண்டு போய் பாபர்னு கொண்டு வந்துடலாம். அவர் அமாவாசை நெருங்கிட்டார்னா கிட்டத்தட்ட சனிதான். இந்த பாப கிரகங்கள் எப்போது எந்த விதத்தில் பாவத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில் இருக்கின்றன, எந்த பாவகத்தில் அமர்ந்து அந்த பாவகத்தை கெடுத்திருக்கின்றன அல்லது உயர்விக்க ஒரு வளர்த்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய துல்லிய அமைப்புகள் கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் சனியை பற்றிய இந்த சுபத்துவ வீடியோக்களை ஒரு 4-5 வீடியோக்களாக போட்டிருக்கிறேன். அதனால தான் கூடுதலாக மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சில விஷயங்களை இதில் எடுத்துக்கிட்டோம். அடுத்து சனியின் பாவத்துவம் என்பதை சுருக்கமாக 1 அல்லது 2 வீடியோக்களில் பார்த்துடலாம். நான் சுபத்துவத்தை தான் அதிகமாக பண்ண முடியும், பாவத்துவன்றதை ஒரே வீடியோவில் கூட பேசிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.